இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில முதல் முறையா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2008 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார். அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கல பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1100 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும், இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க. அரசு பள்ளிகள்ல பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்ல ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாசத்துல அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகள்ல பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும்.